ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம் லிங்குவிஸ்டிக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டேர்ம்ஸ் அதோடைய மீனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சவுண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். லிங்குவிஸ்டிக்ஸ்னால் முதல்ல என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் அ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜை வந்துட்டு சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ். அதுலேயும் பர்டிகுலராக சவுண்ட்ஸை பற்றி மட்டும் படித்தோம் அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு பேர் தான் ஃபொனெட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபொனெட்டிக்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கன் இந்த சவுண்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜில் ஒரு சவுண்ட்ஸ் வந்துட்டு இந்தந்த ஆர்கன்ஸ்ல இருந்தெல்லாம் வருதுன்னு படிக்கிறதா வந்துட்டு ஃபொனெட்டிக்ஸ். ஸோ எல்லா லாங்குவேஜஸில் எல்லா சவுண்ட்ஸையும் பற்றி வந்துட்டு எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக ஃபொனெட்டிக்ஸில் படிப்போம். ஸோ ஃபொனெட்டிக்ஸில் வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபொனாலஜி, ஃபொனெட்டிக்ஸ்லேருந்து வரதான் ஃபொனாலஜி. ஒரு சவுண்டு வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகுறதுன்னு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் இருக்கிற சவுண்டை பற்றி மட்டும் படிக்கிறது ஃபொனாலஜின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஃபொனாலஜியில் இருக்கிற சவுண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்துட்டு 44 சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 44ஸில் ஒவ்வொரு சவுண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றத்தையும் வந்துட்டு மினிமல் சவுண்ட் யூனிட் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபொனிம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபொனிமை வந்துட்டு 2 பிராக்கெட் மீன்ஸ் 2 ஸ்லைடாக ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோட்டுக்குள்ளே போட்டு சொல்கிறதுனால அது பேர் வந்து லிங்குவிஸ்டிக்ஸில் ஃபொனிம்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் அண்ட் செப்பரேட் சவுண்ட் யூனிட் இஸ் கால்ட் அஸ் ஃபொனீம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜினா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான வேர்டு மினிமல் மீனிங்ஃபுல் யூனிட்டாக படிக்கிறது தான் வந்துட்டு மார்ஃபாலஜி. ஸோ ஒரு குறிப்பிட்ட வேர்டோட மீனிங்கை வந்துட்டு டீட்டெயில்டாக படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வார்த்தை எடுத்துக்கலாம், கட்டிங்னு எடுத்துக்கலாம். இந்த கட்டிங்கை வந்துட்டு எப்படி நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? இது ஏற்கனவே ஒரே வார்த்தை தானேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கட் ப்ளஸ் ஐஎன்ஜி கட்டிங்னு பிரிப்போமா? அப்போ கட்டுன்றது ஒரு வார்த்தை, ஐஎன்ஜி அப்படிங்கிறது வந்து தனியாக எடுத்துடணும். ஏன் அப்படின்னா ஐஎன்ஜி அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்மா, அது ஒரு மீனிங்ஃபுல் யூனிட்டு, கட் அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் யூனிட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையும் டீட்டெயில்டாக அதோடைய மீனிங்கை அந்த வார்த்தையை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வச்சு படிக்கிறது தான் வந்துட்டு மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து செமாட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர், அந்த சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது வந்து சின்டெக்ஸு. ஆனால் செமாண்டிக்ஸ் வந்துட்டு சென்டென்ஸோடைய மீனிங்கை மட்டும் பற்றி படிக்கிறது வந்துட்டு செமாண்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ செமாண்டிக்ஸ்க்கும் சின்டெக்ஸ்க்கும் இதான் வித்தியாசம். சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர், வெறும் கிராமர் பார்ட்டிகல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த கிராமர் பார்ட் இது வந்துட்டு எஸ்இஓ பேட்டர்னில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்னு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை படிக்கிறது வந்து சின்டெக்ஸ். பட் செமாண்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐ எம் அ பாய், ஐ எம் அ கேர்ள் அப்படின்றத பற்றி மட்டும் படிக்காமல் ஒரு டாக் வந்துட்டு ஐ எம் அ டாக்னு சொல்லாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதோடைய மீனிங் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த மீனிங் வந்துட்டு நம்ம பேச முடியாது, அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு பேர் தான் செமாட்டிக்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கானது. அதுக்கப்புறம் நம்ம ஃபொனாலஜி பற்றி பேசும்போது ஃபொனாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் சிஸ்டம் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் இருக்கிற ஸ்பீச் சவுண்டை பற்றி படிக்கிறதா ஃபொனாலஜின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஃபொனாலஜியில் வந்துட்டு நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு செப்பரேட் சவுண்டை சொல்லணும், ஒவ்வொரு ஃபொனீம்னு சொல்லுவோம். அதுதான் மீனிங்ஃபுல் ஸ்மாலஸ்ட் மீனிங் டிஸ்டிங்விஷிங் சவுண்ட் யூனிட் தான் வந்துட்டு நம்ம ஃபொனீம்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு ஃபோன். ஒன்றும் இல்லை, ஃபொனீம்னா வந்துட்டு 2 ஸ்லாண்டிங் லைன், ஒரு லெட்டர் போட்டு, ஒரு லெட்டர் மீன் ஒரு சவுண்டை போட்டு 2 ஸ்லாண்டிங் லைன் போட்டோம்னா அதை லிங்குவிஸ்டிக்ஸில் ஃபொனீம்னு சொல்லுவோம். அதுவே ப்ராக்கெட்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபோனுன்னு சொல்லுவோம். ஃபோனீம், ஃபோன், ஆலோஃபோன்ஸை வந்துட்டு அடிக்கடி வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபோனீம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ட அப்படின்ற ஒரு சவுண்ட் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு எழுதுவோம் அப்படின்னா டீன்ற சவுண்டோடு எழுதுவோம். ஸோ ஃபொனீமை வந்துட்டு ஒரு சவுண்டில் வந்துட்டு ப்ராக்கெட் போடாமல் ஸ்லாண்டிங் லைன்ஸோடு வந்து ஃபொனீமில் போடுவோம். பட் ஃபொனீம்க்கு வந்துட்டு அந்த ட சவுண்டுக்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்கும். இப்போ டன்ற சவுண்டை வந்துட்டு நம்ம வேறு வார்த்தைகளில் வேறு விதமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வேறு விதமாக யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு சவுண்டு பேரும் வந்து ஃபோனுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட சவுண்டு சொன்னோம், அதுக்கு வந்துட்டு டார்னு யூஸ் பண்ணலாம், தார்னு யூஸ் பண்ணலாம், ஸ்டார்னு யூஸ் பண்ணலாம், தோர்னு யூஸ் பண்ணலாம். ஸோ டார் அப்படிங்கிறது வந்து டன்னு சொல்கிறோம், ஸ்டா அப்படிங்கிறத ஸ்ட அப்படிங்கிறத சொல்கிறோம், தார் அப்படிங்கிறத வந்து த சவுண்டு வருது. ஸோ இந்த 3 வார்த்தையிலையுமே 3 கைண்ட் ஆஃப் ட சவுண்டை வந்து நம்ம கேட்குறோமா? ஸோ இப்படி 3 கைண்ட் ஆஃப் சவுண்டு கேட்கும்போது ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு ஃபோனுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபோனிம்க்கு வந்துட்டு எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ் வேணாலும் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஃபொனீம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபோனுன்னு சொல்லுவோம்.
அடுத்தது வந்துட்டு ஆலோஃபோன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு டன்ற சவுண்டை சொன்னோம். இந்த ட சவுண்டே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமா, அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன்ஸை கலெக்டிவாக சொல்கிறது பேர் தான் வந்துட்டு ஆலோஃபோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்துட்டு டன்ற சவுண்டுக்கு மூணு மூணு ஆலோஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 ஃபோன் இருக்குது, அதை கலெக்டிவாக வந்துட்டு டர்ன்ற சவுண்டுக்கு வந்துட்டு ஆலோஃபோன் வந்து 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆலோஃபோன். ஆலோஃபோன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த க்ளோஸ்லி ரிலேட்டட் செட் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஆர் ஃபோன். அதை தான் வந்துட்டு ஆலோஃபோன். கலெக்டிவாக சொல்லும்போது ஆலோஃபோன், பர்டிகுலராக ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னா வெறும் ஃபோன், ஒன் ஃபோன், 2 ஃபோன், 3 ஃபோன்னு சொல்லுவோம். அதுவே கலெக்டிவாக சொன்னோம்னா ஆலோஃபோன். ஆலோஃபோன் ஆஃப் அ சவுண்ட் ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா ஸ்ட சவுண்டு வரும், ட சவுண்டு வரும், த சவுண்டு வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நேசலைசேஷன். நேசலைசேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சவுண்டை வந்துட்டு நம்ம வாய் வழியாக சொல்லாமல் நோஸை யூஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு அதான் நேஷ்னலைஸ்டு சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ம அப்படின்ற சவுண்ட்லாம் சொன்னோம் அப்படின்னா அங்கே வாய் ஒர்க் ஆகும், பட் வந்து நம்மளுடைய ஏர் வந்துட்டு மூக்கு வழியாக ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு ம ந இது எல்லாமே வந்துட்டு மேன்ற சவுண்டு முக்கியமாக வந்துட்டு நோஸ் வழியாக வரும். அதான் நேஷனலைஸ்டு சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான டேர்ம் லிங்குவிஸ்டிக்ஸில் எது அப்படின்னா ஆஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு பஃப் ஆஃப் ஏர் வந்துட்டு ரிலீஸ் ஸ்டாப் பண்ணி அப்புறம் ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்ம வாய் மூடிட்டு ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்லுவோம். அது அந்த சவுண்டை சொல்கிறதுனால அது வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் ஆயிரும், அந்த ஏர் வந்து ரிலீஸ் ஆகாது. அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆஸ்பிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாப்புன்ற சவுண்டில் வந்துட்டு ஸ்டாப் இப்போ சொல்கிற ப அப்படின்ற சவுண்டை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தானே சொல்கிறோம். அப்போ வந்து நாங்கள் பஃப் ஆஃப் ஏர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் அந்த ஆஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு மினிமல் பேர்னா என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு 1 or 2 சவுண்ட்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேடுன்ற வார்த்தையில் வந்துட்டு பேடு மேடு. ஸோ பேடு அப்படின்ற வார்த்தையில் இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ் தானே. இருக்குது, இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ட அப்படின்ற சவுண்டு இருக்குது. ஸோ இந்த 3 சவுண்டை கம்பைன் பண்ணி தான் ஒரு வார்த்தையாக சேர்த்துருக்காங்களா. ஸோ இந்த 3 சவுண்டில் ஒரு சவுண்டை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு சவுண்டை போட்டு தான் வந்துட்டு மேடுன்ற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்துட்டு மினிமல் பேருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேடு மினிமல் பேர்னா 2 பேர்னாவே 2 தானே. ஸோ அதான் வந்துட்டு மினிமல் பேருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அதே வேறு ஒவ்வொரு ஃபோனிமையும் மாற்றி போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்ட், ஃபோனி மீன்ஸ் சவுண்டு, ஒவ்வொரு சவுண்டையும் மாற்றி போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மினிமல் பேர். அதே வந்து மினிமல் செட்டுன்னு சொல்லுவாங்க. 2 வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் நிறையா வார்த்தைகள் வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா மினிமல் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேன், கேன், இது வந்து மினிமல் பேர். கிவ், சீவ், ரிவ், மிவ் இதெல்லாமே வந்துட்டு மினிமல் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புகிறேன். அடுத்தது வந்து நம்ம போக போகிறது வந்துட்டு ஃபோனோடாக்டிக்ஸ். ஃபோனோடாக்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டை வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு இந்த சவுண்டில் இப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம லிங்குவிஸ்டிக்ஸில் வந்துட்டு ஐபிஏ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அசோசியேஷன். அதுதான் வந்துட்டு லிங்குவிஸ்டிக்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இவ்வளோ சவுண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ரூல்ஸ்லாம் போடணும். ஸோ அந்த அசோசியேஷன் வந்துட்டு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த சவுண்டை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இல்லாட்டி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற சவுண்ட்ஸ் வச்சு நம்மளை ஏன் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம்ல, பட் அப்படி க்ரியேட் பண்ண முடியாது. அப்படி ரூல்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரைன் பண்ணி இந்த பெர்மிசிபிள் காம்பினேஷன் ஆஃப் சவுண்டை தான் நீ ஒரு லாங்குவேஜில் வந்துட்டு கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஃபோனோடாக்டிக்ஸ். ஃபோனோடாக்டிக்ஸுங்கிறது சிம்பிள். இந்த ரூல்ஸ் இவ்வளோ சவுண்ட்ஸை வச்சு இப்படி இந்த காம்பினேஷனில் தான் நீ வந்து சவுண்டை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் பேர் தான் வந்துட்டு ஃபோனோடாக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு சிலபிள் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து சிலபிஃபிகேஷன்லாம் படிச்சிருப்போம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டாகவே வந்துட்டு நம்ம ஒரு வார்த்தையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். பட் வந்துட்டு அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்துட்டு அடுத்தது பார்க்க போகிறோம். நம்ம சிலபிள் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, முக்கியமாக ஒரு வவல் இருக்கும். அந்த வவலோட முன்னாடி இல்லை பின்னாடி வந்து கான்சனன்ட் வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்துட்டு நம்ம சிலபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேட்டுன்ற வார்த்தையில் வந்துட்டு ஹ அப்படின்ற சவுண்ட் வந்து கான்சனன்ட்டு, அப்படின்ற சவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கே தெரியும் வவல். ஸோ வந்துட்டு இந்த செட் ஆஃப் சவுண்டு இதை வந்துட்டு நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஒரே ஒரு சிலபிள் தான் இருக்குது. ஸோ வந்து சிலபிஃபிகேஷனில் ஹேட் அப்படிங்கிறது வந்து மோனோ சிலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு சிலபிள், இந்த ஹேட்டுன்ற வார்த்தையை வந்து நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்னு பார்க்கலாம். சிலபிஃபிகேஷனை பொறுத்தவரையோ இல்லை சிலபிள் லிங்குவிஸ்டிக்ஸில் வந்துட்டு டீட்டெயில்டாக பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமாக தேவையானது ஒவ்வொரு வேர்ட்லையும் கண்டிப்பாக ரைமுன்றது ஒன்று இருக்கும். ஸோ ரைமுன்றதை வந்து எதை பேஸ் பண்ணி சிலபிளில் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க அப்படின்னா வவல் பேஸ் பண்ணி தானே பிரிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சிலபிள்லையும் கண்டிப்பாக வவல் இருக்கும்.
கண்டிப்பாக வவல் இருந்தால் தான் அதுக்கு பேர் வேர்டுன்னு அர்த்தம். ஸோ வவலுக்கு பேர் லிங்குவிஸ்டிக் டேர்மில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நியூக்ளியஸ் ஒரு வவல் ப்ளஸ் ஒரு கான்சனன்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு சிலபிளில் அதுக்கு பேர் ரைம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு சிலபிள். ஒரு நியூக்ளியஸில் ஒரு ரைம் மட்டுமே வந்து ஒரு வார்த்தையாக இருக்கலாம். பட் அந்த ரைம்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன்ல நியூக்ளியஸ் வவல் ப்ளஸ் கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஒரு வவலுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆன்செட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கான்சனண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை பல கான்சனன்ட்ஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிசிவிசினா கூட இருக்கலாம். இந்த வார்த்தை சொன்னேன்ல ஹேட்டுன்ற வார்த்தையில் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா ஹச் அப்படிங்கிறது வந்துட்டு ஆன்செட். பிகாஸ் அதில் வந்துட்டு வவலுக்கு முன்னாடி ஏன்ற வார்த்தைக்கு முன்னாடி வந்துட்டு கான்சனன்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டீன்ற சவுண்ட் வந்துருக்குல்ல, அது வந்துட்டு வவலோட சேர்ந்து வருதா, அப்போ வந்து அந்த ஏடி அப்படிங்கிறது ரைமு, இது வந்துட்டு கான்சனன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோடானா என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் த சிலபிள் இந்த வவல். ஸோ அதை தான் வந்து கோடான்னு சொல்லுவோம். நம்ம வந்து ரைமுன்னு மொத்தமாக சொல்லுவோம். தனித்தனியாக பிரித்து பார்க்குறப்போ ஒரு சிலபிளில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆன்செட் இருக்கும், ஒரு ரைம் இருக்கும். கலெக்டிவாக சொல்லணும்னா அது ரைமை டீட்டெயில்டாக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரைமில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு கோடா இருக்கும். கோடானா என்ன அப்படின்னா வவலுக்கு அப்புறம் வர கான்சனன்ட் பேர் கோடா. அது வந்துட்டு ஒரு கான்சனண்ட்டாக இருக்கலாம், இல்லை பல கான்சனண்ட்டாக இருக்கலாம் ஆன்செட்டில் இருக்க மாதிரி. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கோடான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு டீட்டெயில்டாக சிலபிள்னு சொல்கிறோம். அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது கான்சனன்ட் கிளஸ்டர். ஸோ கான்சனன்ட் கிளஸ்டர் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், கோடாவோ இல்லை ஆன்செட்லேயே வந்துட்டு 1 or more கான்சனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கான்சனன்ட் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க லிங்குவிஸ்டிக்ஸில். அதுக்கப்புறம் வந்துட்டு எலிஷன்னா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ அந்த வார்த்தையை வந்து டக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஒரு சவுண்ட் செக்மெண்ட்டை வந்து நம்ம விட்டுட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டை ஒரு லீவிங் ஆர் சவுண்ட் இன் அ வேர்ட் அப்படிங்கிறதா வந்துட்டு எலிஷன். அசிமிலேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்துட்டு ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் டு கோ. இங்கே சவுண்டையும் சவுண்டையும் வந்துட்டு ஒன்றா வேகமாக சொல்கிறப்போ வந்துட்டு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே சேர்ந்து வந்துட்டு ஃபன்ற வார்த்தையாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அசிமிலேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்துட்டு சேர்த்தி பேசுகிறதுனால வந்துட்டு அது புதுசான ஒரு சவுண்டாக மாறிடும். அதுக்கு பேர் தான் அசிமிலேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு டீட்டெயில்டான சவுண்ட் பேட்டர்ன்ஸ் இன் லாங்குவேஜ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் your friends and subscribe to Hybro. Bye bye.